ஹாய் கிச்சடி வியூவர்ஸ் வணக்கம். 14ஆம் தேதி படம் ரிலீஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருந்தாங்க பைரவா. ஆனால் இப்போது 12ஆம் தேதியே படத்தை ரிலீஸ் பண்ணால் நல்ல கலெக்ஷன் இருக்குமோ, படம் 4 நாள் ஹவுஸ்ஃபுல்லாக போச்சுன்னா தெரி மற்றும் கத்தி படங்களின் கலெக்ஷன்ஸை மிஞ்சி இந்த வருஷத்தோட முதல் பாக்ஸ் ஆஃபீஸ் சீட்டை வரும்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க. டிமானிட்டேஷன் அப்புறம் பெரிய ஸ்டார் வேல்யூவோ இல்லை பெரிய பட்ஜெட் படமோ எதுவுமே ரிலீஸ் ஆகலை. இந்த படம் தான் முதல் படம்னு நம்புகிறாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் இருக்குது. என்னென்னா, டேரக்டர் பார்த்திபன் இயக்கத்தில் வந்திருக்க படம் தான் கோடி டேட்டிங்கில் நடிச்சல. இதில் சாந்தனு ஹீரோ நடிச்சிருக்காரு. இந்த படம் இந்த ரிலீஸ் பண்ணுற மாதிரி வச்சிருக்காங்க. இந்த படமும் பைரவம் ஒரே நாள் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா இந்த படத்துக்கு அந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்காது, அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்காதுன்னு சொல்லிட்டு சாந்தனு ஃபீல் பண்ணதுனால இந்த விஷயத்தை விஜய் காதில் போய் போட்டிருக்காங்க. இதை கேட்டு விஜய், பரவாயில்ல, நீ உன் படத்தை 14ஆம் தேதி ரிலீஸ் பண்ணு, என் படத்தை நான் 2 நாள் முன்னாடி ரிலீஸ் பண்ணிக்கிறேன், அப்போ தான் உனக்கு நல்ல ரெஸ்பான்ஸும் கிடைக்கும், படமும் நல்ல கலெக்ஷன் சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் உண்மையாக இருந்ததுன்னா விஜய்க்கு ஒரு பெரிய சல்யூட். அவரோட பைரவ படமும் ஹிட் ஆகிறதுக்கான வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.